கண்ணகி நகர்ல மகளிர் தினம் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம கலைமகன் சாரை இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த திருவிழாக்கு முன்னுரிமையா இருந்திருக்காரு. அங்க பானை உடைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லி ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கலைமகன் சார் தான் தலைமை தாங்கியிருக்காரு. அங்க மக்களோட வரவேற்புல இருந்து அவங்களோட பாசம் அன்பு அது தாண்டி நிறைய விஷயத்த கலைமகன் சார் கிட்ட காட்டியிருக்காங்க. ஒரு ஊர்ல திருவிழா நடந்தா இப்படிதான் இருக்கணும், நம்ம பாசம் அன்பு எல்லாத்தையுமே காட்டி அந்த ஒரு குடும்பத்துல செலிப்ரேட் பண்ற மாதிரி நல்லா கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம கலைமகன் சார்கிட்ட இருந்து ஒண்ணு கத்துருக்க. இப்ப கிடைக்கிற உறவு பாசம் எல்லாம் போலியானதுங்க. பணம் இருக்கலாம், ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கையா இருக்க கூடாதுன்னு அவர் தினமும் சொல்லுவாரு. பிறர் மனுஷங்களை நம்ம எப்படி நடத்தணும் பாசத்துல அன்புல அப்படின்னு சொல்றது நம்ம கலைமகன் சாருக்கு நல்லாவே தெரியும். அன்பு பாசம் மட்டுமே தெரிஞ்சு வளர்ந்த நம்ம கலைமகன் சார் பாத்தீங்கன்னா, நீ பேசுறியா நானும் பேசுவேன், நீ பேச மாட்டேங்கிறியா சரி விடு நானாச்சும் பேசிட்டு போவேன் அப்படின்ற குணத்துல வாழ்ற ஒரு மிக சிறந்த தலைவன் கூட சொல்லலாம். அந்த திருவிழால இருக்க குட்டீஸுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகால சேரணும்னு நிறைய ஆசைப்பட்டனால அவங்களுக்கு துண்டு பேட்ச்னு சொல்லி நிறைய விஷயம் போட்டிருக்காரு. அங்க இருக்கிற மக்களை ஒன்று கூடி டிவிகேவை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி இருக்காரு. ஒரு தலைவன் திமிரா இருந்தா தலைகணம் சொல்லுவாங்க. இதுவே ஒரு தலைவன் அமைதியா இருந்தா அது மிகப்பெரிய தன்னடக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா ஒரு மனுஷன் அமைதியா இருக்கிற வரைக்கும் நிறைய விஷயத்த சாதிக்கிறான்னு அர்த்தம். இது எங்க கலைமகன் சார்கிட்ட இருந்து நான் கத்துக்கின ஒரு விஷயம் தான்.